பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வசனம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்தர வாழ்க்கை, வனாந்தர பாதையில் நடந்துக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனைகள், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த சோதனையில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதனால் அவருடைய வாழ்க்கை என்ன ஆனது, இளைப்பாறுதல்கள் பிரவேசித்தார்களா, அதன் மூலம் நாமும் நமது வாழ்க்கையை மாற்றி அமைத்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ கற்றுக்கொள்ளப் போகின்றோம். நமது வாழ்க்கையிலும் வனாந்தர பயணங்கள், பிரச்சனை, போராட்டம், பசி, துக்கம், கண்ணீர், இவையெல்லாம் சோதனைகள். நம்ம அழிக்க இல்லை. வனாந்தரத்தில் வாழ்க்கையில் யாரும் சாகலை. தானியேலுக்கு வனாந்தர வாழ்க்கை வந்துச்சு. பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கு அவர் உயர்த்தப்பட்டார். யோசேப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாம் வனாந்தர வாழ்க்கைகள். எல்லாம் அவர்களை உருவாக்கியது, இயேசுவை புரிந்து கொள்ள வைத்தது, தெரிந்து கொள்ள வைத்தது, இயேசுவின் பாதையில் நடக்க வைத்தது. இந்த போராட்டங்கள், இந்த துக்கங்கள், இந்த கண்ணீர்கள், வனாந்தர பாதைகள் எல்லாம் நமக்கும் அப்படியே கற்றுக் கொடுக்கும், நம்மை உருவாக்கும். தேவன் இதை வைத்து இவர்கள் நம்மை நம்புகிறார்களா, நம்ம கீழ்ப்படுகிறார்களா, நம்மை அறிந்து கொள்கிறார்களா என்று அவர் அறிய ஏதுவாக இந்த சோதனைகள், இந்த வனாந்தர வாழ்க்கை, அவருடைய கட்டளையின்படி வாழ்ந்து வாழ கற்றுக் கொடுக்க தான் இந்த வனாந்தரங்கள். கற்றுக்கொண்டால் முடிவில் இளைப்பாறுதல், முடிவில் நன்மையே. நான் முதலில் இஸ்ரேல் மக்கள் வனாந்தர பாதையில் உணவு மூலம் சோதனை நடைபெறுகிறது. இதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 2.5 மாதம் ஆச்சுது. அங்கே வழியில் வரும்போது கொண்டு வந்திருந்த மாவுலாம் காலியாகிட்டுது. பசிக்குது. இப்போ உணவு வேணும். பசித்த உடனே பழைய வாழ்க்கையெல்லாம் அவங்க ஞாபகத்துக்கு வருது. இறைச்சி பாத்திரத்தை அருகில் உட்காந்து அப்பம் சாப்பிட்ட நாட்கள்லாம் அவங்க ஞாபகத்துக்கு வருது. மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. பசி தாங்க முடியலை. செத்து போனால் பரவாயில்லைங்கிற அளவுக்கு பசி அவங்கள பசியை உணர்றாங்க. தேவன் நம்மளை பசியால் சாகடிக்க மாட்டார்னு நாங்கள் விசுவாசிக்கலை. அவங்களுடைய எகிப்தில் தேவன் செய்த ஏகப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் மறந்தாச்சு. இப்போ எனக்கு சாப்பாடு வேணும், அவ்வளோதான் அவங்களுடைய எண்ணம். தேவனை பற்றி அறியலை, புரியலை. சாப்பாடாக தேவனான சாப்பாடு தான் அவங்களுக்கு தேவைப்படுது. தேவனை அற்பமாக நினச்சாங்க. தேவன் நமக்கும் 1000 நன்மைகளை செஞ்சுருப்பார். ஆனால் ஒரு நன்மை நடக்காது. உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், தேவன் இருக்காரா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவோம். இஸ்ரேல் மக்களும் நம்மளைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். எங்களை கொல்லவா கூட்டிகிட்டு வந்தே நம்ம கேட்குறாங்க. தேவன் அவர்கள் மேலே எவ்வளோ திட்டம் வைத்திருந்தார். மோசையை அவங்களுக்காக ஏற்பாடு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் பேசுகிறார் மோசைக்கிட்ட. அவர் எவ்வளோ வாதைகளை உண்டு பண்ணி பார்வோன் மனதை கடினமான இருந்த மனதை மாற்றினார். அவங்களுக்கு ஒரு நாட்டை தயார்படுத்தி வச்சாரே, அதெல்லாம் அவங்க அறியலை. ஏசா இப்படி தான் இருந்தான். ஒரு பைத்தங்கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக வித்துட்டான் அவன். அதே போல் வெறும் சாப்பாட்டுக்காக பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க இழக்கிறாங்க. தேவன் மனதை நோக பண்ணுறாங்க. அபாண்டமாக எங்களை கொல்லவா அந்த வனந்தரை கூட்டிகிட்டு வந்தே இருக்கிறாங்க. தேவன் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு
தேவன் இப்போ பேசுகிறார் அவங்ககிட்ட. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி கேட்போம். இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடே பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். அவர் தன்னை தேவன் அறிகிறது தான் அவர் படாத பாடுபட்டு இருக்கிறார். அவர் இவங்க அதை மட்டும் அறிய மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு தூரம் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுக்க முடிய தேவன் ஏன் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு கொடுக்கலங்கிறத அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க அதை உணரவே இல்லை. அப்படி அவங்க உணர்வு இல்லாமல் உள்ள இதயம் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு. இப்போ அதில் சாப்பாட்லேயும் அவர் ஒரு பிரமாணம் வைக்கிறார். இப்போ யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசி கேட்போம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களிலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். தேவன் எல்லாத்தையும் அளவாக கொடுக்குறார். நம்ம அது புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு தான். அதிகமாக இருந்தால் கெட்டு போயிடும் அது. தேவன் இதன் மூலம் நமக்கு சொல்கிறாரு, தேவைக்கு தக்க கொடுப்பார் அவர், வியர்வைக்கு தக்க கொடுப்பார் அவர். நம்ம பகட்டுக்கும் பெருமைக்கும் சோம்பேறித்தனமாக படுத்து தூங்கிக்கிட்டு ரூபா வேணுனோடனே தப்பு பண்ணி ரூபாய் தேடக்கூடாது. அது கேட்டை உண்டு பண்ணும். அது துக்கத்தையும் கண்ணீரையும் உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு சுகர் அளவாக சாப்பிட்டா வாழ்க்கை பூரா சுகர் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். சுகராக சாப்பிட்டா கொஞ்ச நாள் சுகர் சாப்பிட முடியாது, சுகர் நோய் வந்துடுது. கொழுப்பு அளவாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம், கொழுப்பாக சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொண்டு அவர் இப்படி அளவுகளை கட்டளையிட்டார். இஸ்ரேல் மக்கள் உணவு என்று உணவுக்காக தோற்று போனார்கள். ஆனால் இயேசு இந்த பசியை ஜெயித்தார். நம்ம அந்த வசனத்தை வாசி கேட்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசுவுக்கும் பசிதான். 40 நாள் சாப்பிடலை. ஆனாலும் அவர் சாத்தானுக்கு கீழ்ப்படியலை. கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்கிறான், அவர் முடியாதுன்ட்டார். ஆனால் அவரால் முடியும். கல்லை அப்பமாக்க அவரால் முடியும். ஆனால் சாத்தான் சொல்லி அதை அப்பமாக்க மாட்டேன்ட்டார் அவர். இயேசு பசியை ஜெயித்தார். அதன் மூலம் சாத்தானையும் ஜெயித்தார். இஸ்ரேல் மக்கள் பசியினால் தோற்று போனார்கள். தேவனை அறியாமல் அவர்கள் தோற்று போனார்கள். நாமும் பசித்த உடனே அவங்க சண்டை போட்ட மாதிரி கையேந்திரக்கூடாது, கடன் வாங்கிடக்கூடாது, பொறுக்கணும், தாங்கி கொள்ளணும், உழைப்பை அதிகப்படுத்தணும், சிக்கனத்தை யோசித்து செயல்படுத்தணும், கடன் வாங்குவதை தடுக்கணும், நிறுத்தணும். இது நமக்கு வைக்கப்படும் சோதனை. இனிமேலாவது நம்மளுக்கு இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம உடனே யோசிக்கணும், தேவன் சோதனை வைக்கிறாரு, இந்த மாதிரி சூழ்நிலை வருதே, நம்ம ஜெயிக்கணும்னு நம்ம பிரயாசப்படணும். இதில் கையேந்தாமல், இதில் நாம் தவறு பண்ணாமல், தேவன் இறைச்சியும் அப்பமும் கொடுக்கும் அளவுக்கு பொறுமையாக காத்திருந்தோம்னா நாமும் சோதனையில் இயேசுவை போல ஜெயித்து விடுவோம். நம்மளை கோபப்படுத்துவாங்க, நேருக்கு நேர் பேசுவாங்க. சோதனை வந்துட்டு அப்படின்னு உணர்ந்துக்கணும். நம்ம வாயை திறக்கக்கூடாது. பரீட்சையில் ஃபெயில் ஆயிரும், மனம் வருத்தப்படும், படிக்க வேண்டாம்னு நினைக்கும், வேறு வேலைக்கு போயிருமான்னு தோணும், மன விரக்தி அடையும். சோதனை இதில் நம்ம தேவன்கிட்ட உடனே ஜெபம் பண்ணி உழைக்க ஆரம்பிச்சிடணும். பிள்ளைங்க பிரச்சனை தாங்க முடியாது, ஒரே போராட்டமாக இருக்கும். சோதனை நம்மளுக்கு
இது இயேசுவோட ஜெபம் பண்ணி அந்த வல்லமை கேட்கணும், பிள்ளைங்கிட்ட பேசுகிற ஞானத்தை கேட்கணும். நம்ம ஞானமாக நடந்து கொள்றதுக்கு அவற்றை விவேகத்தை கேட்கணும். அவற்றை கேட்டு பெற்று அந்த வனாந்தர பாதையை, அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும். சொந்தக்காரங்க உள்ள பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் தேவனுடைய அனுகிரக கிருபையால் அதெல்லாம் ஜெயிக்கணும். நம்ம இதெல்லாம் நமக்கு வைக்கப்படும் சோதனைகள். நம்ம அவமதிப்பாங்க, பதிலுக்கு நம்ம அவமதிச்சிடக்கூடாது. அவங்கள பதிலுக்கு நம்ம செஞ்சிட்டோம்னா தேவன் சும்மா இருந்துருவார். நம்ம மதிக்கணும் பதிலுக்கு அவங்கள. தேவன் எப்போதும் எதிரிகள் நம்மளுக்கு இருக்காங்கன்னா, நம்ம தேவ கட்டளப்படி நடந்தோன்னா எதிரிகள் கண்ணு முன்னால் நம்ம உயர்த்துவார். நான் பார்த்துருக்கேன் அதை. எதிரிகள் பார்க்க நம்ம உயர்த்துவார் அவர். எதிரிகள் அதனால் அவமானப்படுவாங்க. நம்ம எதிரியை இல்லாமல் ஆக்கும், எதிரியை கொண்டு போடலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம அவர் கட்டளைப்படி அவங்க எதிரிகள் செய்வதை செய்யாமல் தேவன் அதுக்கு என்ன செய்வார் அதை நான் செய்யணும். நம்மளை யாரும் மதிக்க வேண்டாம். இந்த பெயர் புகழ் எல்லாம் வெறும் குப்பை. நம்ம தேவன் மட்டும் நம்மகிட்ட அன்பாக இருந்தால் போதும். நம்ம நினச்சதெல்லாம் நம்ம ஜெயிக்கலாம். அவர் கட்டளை கற்பனைக்குள் நம்ம நடந்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே வெற்றியாக அமையும். இதை தான் இஸ்ரேல் மக்கள் இழந்து போனார்கள். இந்த உணவு சோதனையில் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அவர்கள் அதை பொறுக்க மாட்டாமல், தேவனுடைய வல்லமையை உணர மாட்டாமல் அவர்கள் அற்பமாக நடந்து தேவனை கோபப்படுத்தி அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். அடுத்து தண்ணீர் இல்லை. அவர்கள் தேவனை நம்புகிறார்களா என்று பார்க்கப்படும் சோதனை. தண்ணீர் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு உள்ள சோதனை இது. சிவந்த சமுத்திரத்தை கடந்தாச்சு. இந்த வனாந்தர பயணத்தில் பார்வோன் சேனையை அழிச்சாச்சு. பெரிய அற்புதம். மக்கள் தேவனை புகழ்கிறாங்க. யாத்திராகமம் 15 அதிகாரத்தில் 1 to 21 வசனம் புகழ்கிறாங்க. அதில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 15 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. என்ன சொல்கிறாங்க? அவரின் நாசியின் சுவாசம் அவ்வளோ காரியத்தையும் செஞ்சுருக்கு. நடுக்கடலை பிளந்திருக்கு, தண்ணீரை குவியலாக நிப்பாட்டிருக்குன்னு புகழ்கிறாங்க அவங்க. அப்படி புகழ்ந்துட்டு பயணத்தை தொடர்றாங்க. இப்போ சூர் வனாந்தரத்தை கடந்துகிட்டு இருக்காங்க. தண்ணீர் இல்லை. இப்போ 3 நாளாக தண்ணீர் இல்லை. முறுமுறுக்கிறாங்க. தண்ணீர் இல்லாமல் நடக்கிறாங்க. தண்ணீரை தேடுறாங்க. மோசைக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. எதை குடிப்போங்கிறாங்க. செங்கடல் அற்புதமெல்லாம் அவங்க சிந்தையிலே இல்லை. உயிரை காப்பாற்றினாரே அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. எதிரிகளை மொத்தமாக அழித்ததுக்கு ஆடி பாடி வீணை வாசித்து குதிச்சாங்களே அதெல்லாம் தண்ணீர் மறக்கடிச்சிட்டு அவங்களுக்கு. நம்ம போல் நம்மளுக்கு ஒரு சில ஆட்கள்லாம் ரொம்ப உதவி பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க, உடனே அவங்கள நம்ம பகைச்சிருவோம். ஒரு சின்ன இடத்துல நம்மளுக்கு மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 4 பேருக்கு இடத்துல நம்மகிட்ட மட்டும் பேசாமட்டு மற்றவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க. உடனே ஏன்ட்டு இல்லாமல் ஏன்ட்ட பேசாமல் அவன்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லி உடனே அவனை பகைச்சிருவோம் நம்ம. இப்போது தண்ணீரை கண்டுபிடிச்சாச்சு மாறாங்கிற இடத்துல. ஆனால் தண்ணி கசப்பாக இருக்குது, குடிக்க முடியல. தேவன் அவங்கள பார்க்குறாரு. நம்மை நோக்கி வேண்டுதல் செய்வாங்களா, இவங்க ஜெபம் பண்ணுவாங்களான்னு பார்க்குறாரு. ஏன்னா பெரிய அற்புதத்தை செய்தவராச்சு அவர். இந்த கசப்பான தண்ணியை மாற்றுறது அவருக்கு ஈஸியான காரியமே. அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. தேவன் இதை தான் நம்மகிட்ட விரும்புகிறாரு. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ உடனே நம்ம அவர்கிட்ட போகிறோமான்னு பார்க்குறாரு. முதல்ல அவரை தேடுறோமான்னு பார்க்குறாரு. முதல்ல மாம்சத்தில் தேடி முடிச்சுட்டு மாம்சத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பிறகு அவர்கிட்ட போகும்போது தான் அவர் யோசிக்கிறார். அது நம்ம முதல்ல அவரை தேடுறோமான்னு பார்க்குறாரு. இஸ்ரேல் மக்கள் தேடலை முறுமுறுக்கிறாங்க. நமக்கு தேவன் ஏகப்பட்ட அற்புதத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஜீவன் கொடுக்குறாரு. நம்ம வெளியில் போய்ட்டு வர்ற வீட்டுக்குள்ளே வர்றதே பெரிய அற்புதம். இப்போ அவ்வளோதான் டிராஃபிக்லாம் பெருத்து போச்சு. அதுக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லிகிட்டு இருக்கோமா? நன்றி சொல்கிறது அளவுக்கு, நன்றி சொல்ல முடியாத அளவுக்கு அவர் அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நன்றி சொன்னால் வாழ்க்கை போல நன்றியே சொல்லிகிட்டு இருக்கானே.
ஆனால் ஒரு சின்ன குறை வந்துட்டுன்னு வச்சுடுங்க, ஒரு சின்ன காரியத்தை செய்யலை, கொஞ்சம் ஒரு சின்ன நம்மளுக்கு அவமானம் வந்துட்டு ஒரு நிந்தை வந்துட்டுனா உடனே இவர் என்ன தேவன் அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். இஸ்ரவேல் மக்களும் இதே போல தான் செஞ்சாங்க. ஆனால் மோசே ஜெபம் பண்ணுறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது லேசான காரியம் அது அவருக்குன்னு சொல்லி. கர்த்தர் ஒரு மரத்தை காட்டுறாரு, தண்ணியில் போட சொல்கிறாரு, தண்ணீர் மதுரமாயிட்டு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தேவனுடைய அற்புதம் மாதிரி அவங்க தெரியுது, அவங்களுக்கு புரியலை போல் தெரியுது. எல்லாம் யதார்த்தமாக நடக்கிற சம்பவங்கள் மாதிரி அவங்க அதை நினச்சிக்கிட்டாங்க. தேவனுடைய வல்லமையெல்லாம் நடக்கிற காரியங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது தண்ணீரை குடிக்கிறாங்க. தேவன் பார்க்குறாரு, இவங்க நன்றி உள்ள இருதயம் இல்லாத ஜனங்கள், நன்றினே என்ன தெரியாத ஜனங்கள் சொல்லி ஒரு சட்டம் போடுறாரு. அதில் நடக்காட்ட தண்டிப்பங்கிறாரு. அது என்ன சட்டம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். தண்டனை கொடுப்பங்காரு. நீ தப்பு பண்ணால் ஒரு தண்டனைங்கிறாரு. கட்டளைப்படி நியமங்கள் எப்படி நடக்கணும், இல்லாட்டா எகிப்தில் நீ பார்த்தல ரோமங்கள் அதெல்லாம் உனக்கு வந்துருங்கிறாரு. அவர் வழி நடந்தால் நடப்பது எல்லாமே நமக்கு பாடமாக இருக்கும். அவர் செய்கிற ஒவ்வொரு செயலையும் 1000 அர்த்தம் இருக்கும். நாம் அவர் கட்டளைப்படி நடக்கத்தான், நடக்கிறானா என்று பார்க்கத்தான் அப்படி எதிர்பாராத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் நடத்திட்டுருக்காரு. நடந்து விட்டால் எல்லா பிரச்சனையும் அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். நம்ம அது ஒரு ஈஸியான காரியமாக நமக்கு இருக்கும். இப்போது ஏலிமுக்கு வந்தாச்சு. வனாந்தர யாத்திரையில் இஸ்ரவேல் மக்கள் பார்க்குறாங்க, 12 நீரூற்று, 70 பேரிச்ச பழங்கள், இறைச்சியும் அப்பம் கொடுத்துட்டார் தேவன் அவங்களுக்கு. நாமும் எல்லா இடத்துலையும் அப்பத்தை தான் அவரை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது செய்ய, இது செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்ய, வீடை வாங்கு, காரை வாங்கு, எனக்கு பிள்ளை வேலையைத்தான், பேரனைத்தான், பேத்தியத்தான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்பத்தை தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவர் கொடுத்துட்டே இருந்தால் அவர் நல்லவர், கொடுக்காட்டா அவர் என்ன தேவன், தேவனை பார்த்து எவ்வளோ கும்பிட்டாச்சு வச்சாச்சு ஒன்றும் நடக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். சுயநலமாகவே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய கடமை, நம்மளுடைய எதுக்கு நான் படைக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் மாதிரி நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. கானான்கிற ஒரு தேசத்தை ஏற்படுத்தி வச்சு அவர் கூட்டிகிட்டு போகிறாங்கிறது அவங்களுக்கு நினைவிலே இல்லது. சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கு தான் சண்டை போட்டு இருக்கிறாங்க. அதே போல தான் நம்மளும் இருக்கிறோம். நம்ம தேவ ராஜ்யம் கட்ட வேண்டியவர்கள், கட்டப்பட உதவி பண்ண வேண்டியவர்கள், கட்டுக்கிறவர்கள் நாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இருக்க போய் தான் அவர் சட்டம் போடுறாரு. சட்டப்படி நடக்காட்ட தண்டனைங்கிறாரு. எய்த்துக்கு வந்த ரோமத்தை உனக்கு உண்டு பண்ணிடுவாங்கிறாரு. அவர் கட்டளைப்படி நடப்பது மிக மிக முக்கியமான காரியம். அதை அந்த கட்டளை போட்டு அப்படி நடக்காமல் அப்படி நடக்கிற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம். நம்ம அவருடைய அன்பு, அவர் மேலே அன்பால், அவர் மேலே பிரியத்தால், அவர் மேலே நேசத்தால், அவர் சொல்லாமலேயே அவர் கட்டளைப்படி நடக்கிறவளாக நம்ம இருந்தோம்னா நம்ம இன்னும் அவர் மோசையை போல், தானியலை போல் நம்மளோட இன்னும் ஃப்ரெண்டாக இருப்பார் அவர். இப்போ பாளையம் ரெவிதீமிக்கு வந்தாச்சு. இங்கும் குடிக்க தண்ணி இல்லை. மோசைக்கிட்ட வாதாடுறாங்க, நீ தண்ணி தாங்குறாங்க. அவன் சொல்ல தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுங்கிறான், தேவன்கிட்ட கேளுங்கிறான், அவளை பரீட்சை பார்க்காதீங்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைய ஆட்டை மாட்டை எல்லாம் இந்த வனாந்தரத்துக்கு கூட்டு வந்து கொல்லவாப்பா எகிப்திலேருந்து கூட்டு வந்தேங்கிறாங்க. அவங்க பாருங்கள், அவங்க எதை அறிக்கை பண்ணுது பாருங்கள். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 14வது அதிகாரம் 28-29 வசனங்கள். நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு
உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். பார்த்தீங்களா? அவங்களே சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைகளை ஆடு மாடெல்லாம் எங்கள் ஈத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து வளாந்திரத்தில் கொல்லவா கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க. அப்படி நடக்குது. அது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வாயில் என்ன சொல்கிறோன்னு ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் நாம். நம்மளை எல்லாம் நம்ம செய்கிற காரியத்தை எல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்காக தான் பைபிளை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதாவது அதை படிங்கிறாரு, சர்ச்சுக்கு போங்கிறாரு, என் வசனத்தை கேளுங்கிறாரு. கேட்டுட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு பைபிளை வாசிச்சுட்டு அதில் உள்ள தப்பை மீண்டும் பண்ணோன்னா நம்மளுக்கும் நம்ம வாயிலேருந்து சொல்கிற பிரகாரம் நம்மளுக்கு நடந்துடும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில். இப்போது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க? மோசையை கல்லறிய பார்க்குறாங்க. அவர் சட்டம், அவர் கட்டளை, நியமம் எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சாச்சு. தண்டனைன்னு சொன்னார, எகிப்து ரோமங்கள் சொன்னார, அதெல்லாம் தூக்கி தூர வீசியாச்சு. அவர்களுக்கு தான் சுகமாக இருக்கணும், அவ்வளவுதான். அவள் விரும்பியது எல்லாம் உடனே கொடுத்து கொண்டே இருக்கணும். கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. இல்லாட்டா கொடுக்காட்டா கொலை கூட பண்ணிடுவாங்க. எகிப்தில் ஆளோட்டிட்டு வாங்கின அடியெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க. இப்போ பேச்சே மாறி போச்சு. சண்டைக்கு போகிறாங்க. இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லாமல் சாகவா கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க. மிக மோசமான ஜனங்கள். இதையெல்லாம் தேவன் பொறுத்து கொண்டு கண்மலையை அடிக்க வைத்து தண்ணீர் கொடுக்கிறார். இப்படியாக இஸ்ரேல் மக்கள் அவரை பற்றி பார்த்து கொண்டே இருந்தார்கள். சோதனையில் தோற்றுக்கொண்டே இருந்தார்கள். நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இல்லை என்ற சூழ்நிலை வந்துட்டா, வீட்டில் ஜாமான் இல்லையா, பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்களா, பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமையலையா, இந்த இல்லைங்கிறது எங்கெல்லாம் இருக்குதோ நம்ம உடனே ஒன்று தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு இருந்துச்சுனாலே நம்ம அவர் கட்டளைப்படி நடக்கலைன்னு அர்த்தம். உடனே நம்மளை நிதானித்து அறியணும், ஜெபம் பண்ணணும், அவர் கட்டளைப்படி நடக்க முயற்சிக்கணும். அப்போது படிப்படியாக சூழ்நிலைகள்லாம் மாறும். இறுதியாக வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்தாச்சு. வாக்குத்தத்த எல்லையில் நிற்கிறாங்க. இப்போ உள்ளே போக வேண்டியதான் பாக்கி. இங்கே தான் பெரிய சோதனை நடக்குது. உளவு பார்த்தவங்க சொல்கிறாங்க, தேவனும் ஒன்று சொல்கிறாரு. தேவன் சொல்கிறத கேட்குறாங்களா, உளவு பார்த்தவங்க சொல்கிறத கேட்குறாங்களாங்கிற சோதனை தான் இங்கே நடக்குது. தேவன் வாக்குறுதியை நம்பி முன்னேறாங்களா, அதாவது உளவு பார்த்து சொன்னவங்க பேச்சை கட்டிட்டு தேசத்துக்குள்ளே போகாமல் இருக்காங்களாங்கிறதான் இப்போ வைக்கப்பட்ட சோதனை. மோசே சொல்கிறான், நீ போய் தேச சுதந்திரத்தை கொள்ளுங்கிறான். அதற்கு ஜனங்க சொல்கிறாங்க, அந்த தேசத்தை வேவு பார்க்கணும், சோதிக்கணுங்கிறாங்க. வாசிக்க கேட்போம். உபாகமம் 1 அதிகாரம் 21-22 வசனங்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். தேவன் சொல்கிறாரு உள்ளே போங்கிறாரு. இவன் சொல்கிறான், இல்லை, நாங்கள் எங்கள் மூளையை வச்சு நாங்கள் வேவு பார்த்து எந்த வழியாக போகலாம், எந்த வழியாக வரலான்னு நாங்கள் திட்டம் போடணும், ஆளை அனுப்புங்கிறாங்க மோசைக்கிட்ட. இவங்க மோசை வேறு வழி இல்லாமல் சரிங்கிறான். கோத்தருக்கு ஒரு ஆள் வீதம் 12 பேர் போகிறாங்க. 40 நாள் சுற்றி பார்த்துட்டு ஒரு திராட்சை கொலையை தூக்க முடியாமல் ஒரு கம்பில் வச்சு 2 பேர் தூக்கிட்டு வராங்க. வந்தவங்க சொல்கிறாங்க, பாலுந்தேன்னு ஓடுற தேசம் அது, அரணிப்பான பட்டணங்கள்லாம் இருக்குங்கிறாங்க. யோசுவாவும் காளைப்பூவும் மட்டும் 2 பேர் மட்டும் சொல்கிறான், உடனே போவாங்க, சுதந்திரத்தை கொள்ளலாம், அது எளிதாக ஜெயிக்கலாம், வாங்க போவோங்கிறான். ஆனால் மீதி உள்ள 10 பேர் சொல்கிறாங்க, அங்குள்ள ஜனங்கள் பலவான்கள், ராட்சச பிறவி, ஏனாக்கின் புத்திரர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த பட்டணம் குடிகளை பட்சிக்கும் தேசம். அங்கே உள்ளே போக முடியாது, உள்ளே போனால் வெட்டி போடுவான் அவன்லாம் பயங்கரமான ஆட்கள். அந்த தேசத்தை ஊருக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி குடிகளை பட்சிக்கும் தேசம் அது. அவர்களை எதுக்க நம்மளால முடியாது, அவங்க பார்வைக்கு நம்மளை வெட்டுக்கிளி போல இந்த துர்ச்செய்தியை சொல்கிறான். இதை கேட்ட ஜனங்கள்
என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். எப்படி தேவன் சொல்கிறாரு போங்கிறாரு, அதை நம்பாமல் வேவுக்காரன் பேச்சை நம்பி முழுதும் அழுதுருக்கிறான். இவனை தான் செங்கடல் பிளத்து தேவன் கூட்டு வந்தார். இவனை தான் 10 வாதைகள் பண்ணி எகிப்திலேருந்து அழைச்சிட்டு வந்தார். இவன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? மோசைக்கு விரதம் முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் எகிப்திலே செத்திருக்கலாமே, அல்லது வனாந்தரத்திலேயே செத்திருக்கலாமே, பட்டயத்தினால் மடியும்படியாக எங்களை கூட்டு வந்த எங்கள் மனைவி பிள்ளைகளை கொள்ளையாட போகிறாங்களே அப்படிங்கிறாங்க. கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஏன் கொண்டு வந்தாருங்கிறாங்க. கர்த்தரை மட்டும் என்ன சொன்னார்? அதை மீண்டும் ஆசி கேட்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். சரிங்களா? நீ போய் சுதந்திரத்துக்குள், அது மட்டும்தான் உன்னுடைய வேலை. நீ உள்ளே போ, அவன் உன்னை கண்டு பயப்படுவான், உன்னை தோற்று போவான். தேவன் சொல்கிறாரு. இவங்க இஷ்டத்துக்கு ஆள் அனுப்பி வேவு பார்த்துக்கிட்டு சொல்லிய துர்ச்செய்தியை மட்டும் நம்பி கர்த்தரை உதாசீனப்படுத்துகிறாங்க. தன் வாயால் சாவை பற்றி அறிக்கையிட்டே இருக்காங்க. மரணமும் ஜீவனும் வாயில் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. இப்போ எகிப்துக்கு திரும்ப தயாராகிட்டு தேவன் அழைச்சிட்டு வந்து இந்த இருக்குப்பா உன் தேசம் உள்ளே போன்னு சொல்கிறாரு. இவன் இஷ்டத்துக்கு பைத்தியக்காரத்தனமாக என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இப்போ திரும்பி போகிறாங்கிறான் எகிப்துக்கு. இவன் பாருங்கள் தேவன் மனம் எப்படி இருக்கும். என்னவெல்லாம் செய்து கூட்டிகிட்டு வந்தார். இவர்களை பார்க்கும்போது பார்வோன் பரவாயில்லாமல்னு தோணியிருக்கும் தேவனுக்கு. பாருங்கள் தேசத்துக்கிட்ட வந்து அது உள்ளே போக வேண்டியதான் பாக்கி. ஆனால் தேவனுடைய வல்லமையை பராக்கிரமத்தை எல்லாம் துச்சமாக மதிக்கிறாங்க. மதிக்கவே இல்லை அவங்க தேவன் 1% கூட அவங்க தேவனை மதிக்கவே இல்லை. அவங்க பைத்தியக்காரன் போல் நடந்துக்கிறாங்க. அவங்க மோசையும் ஆரோனும் முழுங்குப்புற விடுறான். காலை இப்போ யோசுவாவும் சட்டையை கிழிச்சுட்டு அவங்கள்ட்ட மக்களை பார்த்து சொல்கிறான், தேவன் தேசத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார், பயப்படாதீங்க, எதிரிகளை நம்ம ஜெயிச்சிடலாம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க அப்படிங்கிறான். அது என்ன கர்த்தருக்கு விரோதமான கலகம்? கஷ்டப்பட்டு கூட்டி கொண்டு வந்து தேசத்தை சுதந்திரி என்றால் சண்டை போடணுமே, உழைக்கணுமே, முடியாதுங்கிறாங்க. நம்ம போல உண்மையாயிரு, அவர் கட்டாளப்படி நட, உழை, சிக்கனமாயிரு, சேமி, நான் உனக்கு துணை நிற்பேன்னா நம்ம சொல்கிறோம். அது என்ன அப்படி சொல்கிறாரு? நாங்கள் கர்த்தரை விக்கிரகம் மாதிரி வணங்குவோம். அவர் நாங்கள் கேட்டதெல்லாம் தரணும், இல்லாட்டா இவர் என்ன தெய்வம், ஒன்றும் செய்ய மாட்டாங்கமோ. இதைத்தான் இஸ்ரேல் மக்கள் செய்கிறாங்க. இதைத்தான் வேதம் கலகம்னு சொல்கிறது. தேவனை அவர் கட்டளைப்படி நடக்காமல், அவர் தேவன் என்று மதிக்காமல், அவர் சொல்படி கேட்காம தான் தோன்றித்தனமாக நம்ம நடந்துக்கிட்டு, நானும் தேவனுடைய பிள்ளை, நானும் பைபிள் தூக்கிட்டு கோயிலுக்கு போவோன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா தேவனுக்கு எதிர்ப்பாக கலகம் பண்ணுறோன்னு அர்த்தம். தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் அவரை அவமதிச்சுட்டு அவருடைய பிள்ளைன்னு நம்ம வெளியில் சொல்லிக்கிட்டு சாத்தானுடைய பிள்ளையாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் கலகங்கிறது வேதம். காலேப்பும் யோசுவாவும் அடுத்து சொல்கிறாங்க. இதை நம்ம பார்ப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்கள்ட்ட விலகி போயிட்டு. யாரை காத்திருக்கு நிழல்? கர்த்தருடைய நிழல் யாரை காத்திருக்கு? எதிரிகளை காத்திருக்கு. கர்த்தருடைய நிழல் எதிரிகள் இருக்க கானான காக்க போய் தான் அவங்க கானானில் அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஏன் காத்துச்சு?
கானானை செழிப்பாக வச்சுருக்கிறதுக்கு. ஏன் செழிப்பாக வச்சுருக்கானு? நம்ம போய் குடியிருக்கணும்ல, அதில் இஸ்ரேல் மக்கள் போய் அங்கே தங்கணும்ல, இஸ்ரேல் மக்கள் உள்ளே போகும்போது பாலந்தேன்னு ஓடணும்ல. அதுக்காக தான் அதை செழிப்பாக வச்சுருக்க பொறுப்பை தேவன் யார்கிட்ட கொடுத்துருக்காரு? எதிரிகள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. எதிரிகள் உழைக்கனா செழிப்பாக வச்சுருக்கானு. இவன் உடையவர் வருவான், தேவனுடைய பிள்ளைங்க வருவாங்க, அவனை ஜெயிப்பாங்க, அவன் ஓடிறானு. அதில் அவன் உழைப்பெல்லாம் நம்ம சாப்பிடணும், இஸ்ரேல் மக்கள் சாப்பிடுவாங்க. அதை தான் சொல்கிறான். அதுதான் சொல்லப்படுது இங்கே. தேவன் அவங்களை காத்த நிழல், அந்த நிழல்னால தான் அவன் கானானியர்லாம் கானான் செழிப்பாக இருக்குது, கானானியர்னு செழிப்பாக இருந்திருக்கிறாங்க. இதை பாருங்கள், இதே போல் தான் நம்மளும் எதிரிகளை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா ஏன் எதிரி வலுவாக இருக்கான்னா, தேவ நிழல் அவனை காத்துட்ருக்கு, அதான் வலுவாக இருக்கான். நம்ம கட்டளைப்படி நடக்கிறவராக இருந்தால் அந்த தேவ நிழல், அவங்களை காத்த நிழல் அவங்கள்ட்ட ஒதுங்கிரும். அவன் நம்மகிட்ட தோற்று போவான், நம்ம அவன்கிட்ட பயப்பட வேண்டாம். இப்போ பாருங்கள், கோலியாத்து எதுக்கு உண்டாக்கப்பட்டான் தெரியுமா? கோலியாத்து சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன், சின்ன பிராயத்தில் இருந்து அவன் யுத்தத்துக்கு பழக்கப்பட்டிருக்கான், பயிற்சி பட்டிருக்கான். எவ்வளோ 9 அடி உயரம் வளர்ந்துருக்கிறான். அவன் எவ்வளோ உடற்பயிற்சி பண்ணியிருப்பான், எவ்வளோ போர் பயிற்சி பண்ணியிருப்பான், எவ்வளோ காரியங்களை அவனுக்காக பண்ணியிருப்பான், எவ்வளோ சாப்பிட்ருப்பான். அதுக்காக 9 அடி உயரம் அவன் வளர்ந்து இருக்கிறான். பெரிய மாவீரனாக வளர்ந்துருக்கிறான். அவன் எதுக்கு வளர்க்கப்பட்டான்? அவனை கர்த்தருடைய நிழல் காத்துச்சு, அதனால் வளர்க்கப்பட்டான். எதுக்கு? அதனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? ஆனால் யாருக்கு பிரயோஜனம்? அவன் என்ன பண்ணான்? தாவீதுக்கிட்ட வந்து தோற்று போனான். தாவீதுக்கிட்ட அவன் தோக்குறதுக்காக தான் படைக்கப்பட்டான். ஏன் தோக்கனாம? தாவீதை ராஜாவாக்குறதுக்கு. தாவீதை கண்டு எல்லாரும் பயப்படணும். தாவீது கோலியாத்தை ஜெயிச்சவன்னு சொல்லி உலகமே அவனுக்கு பயப்படுறதுக்காக கோலியாத்து உண்டாக்கப்பட்டான். எதிரிகளை தேவன் அப்படி தான் வச்சுருப்பார், நம்மளுக்காக தான் வச்சுருப்பார். நம்ம அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம அவங்கள பார்த்து, ஏன்னா கானானில் யாரெல்லாம் இருந்தாங்களாம் தெரியுமா? வசனத்தை வாசி கேட்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. இவ்வளோ ஜாதிகள் இருக்குது, இவ்வளோ ஜாதி பலம் மிகுந்த ஜாதிகள். அது அந்த ஆதி காலத்தில் கானான்கிற இடத்த பார்த்து உலகமே பயப்பட்டிருக்கும். ஆனால் பலசாலிகள் போய் அங்கே இருக்கிறான். ஆனால் ஏன் பலசாலிகள் அவன் இருக்கிறான்? ஆனால் கானான் செழிப்பாக்கணும்ல. நம்ம போய் போன உடனே நம்மளுக்கு பாலுந்தேன்னு கிடைக்கணும்ல, அதுக்காக வச்சுருக்கார் தேவன். தேவன் நிழல் காத்துச்சு அவங்கள. அதுதான் அவன் சொல்கிறான். அவங்க காத்த நிழல் அவங்கள்ட்ட போயிட்டு தேவன் நம்மளை ஜெயிச்சிடலான்னு சொல்கிறான். யோசுவாவும் காலேப்பும் இப்போ என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை அவங்க அவங்க பரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து அவனை கல்லெறிஞ்சு கொல்ல பெறப்பட்டாங்க. தேவன் உடனே இறங்கிட்டார். தேவன் இறங்கி மோசேட்ட சொல்கிறாரு, நான் இவங்களை கொள்ள நோயால் அழிக்க போகிறாங்கிறாரு. மோசே உடனே சொல்கிறான், மோசே இல்லை 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 ஆண்டவரே, நீர் இவனை கானான் தேசத்தை இவனுக்கு கொடுக்க தான் நீர் கூட்டிகிட்டு வந்தீர். இவன் கொடுக்க முடியல உங்களால். அங்கே உள்ள பல மிகுந்த ஜாதிகளை உங்களால் ஜெயிக்க முடியல. அதனால தான் வழியிலே கொண்டு போட்டார்னு சொல்லி எதிரிகள் பேசுவான். அதனால இவங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறான் அவன். தேவன் அவன் உடனே கேட்டு அவர்களை மன்னித்து அந்த துர்ச்செய்தி பரப்பினவங்களுக்கு பூரா வாதையால் அவங்கள தண்டிக்கிறாரு. இதை மக்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே தான் அவங்க தவற புரிகிறாங்க. பாவம் செய்து விட்டோன்னு துக்கிக்கிறாங்க. அவர்களுக்கு செய்ததை வாசிக்க கேட்போம். என்னாகமோ 14ஆம் அதிகாரம் 40, 41, 42 வசனங்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு
நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறதென்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். பாருங்க, கர்த்தர் சொல்லும்போது போல இப்போ போகணும்னு பெறப்படுறான். எப்போவுமே அவர் சொல்லுக்கு மாறாகவே செஞ்சிருக்கிறான். எல்லா காரியத்திலையும் தோற்று போய்விட்டார்கள். 40 நாள் அங்கே வேவு பார்த்தாங்க. அதுக்காக 40 வருஷம் வானாந்தரத்தை சுற்றுறாங்க. நமது கண்ணீர் கஷ்டம் எல்லாம் ஏன் தொடர்கிறது? ஏன் அதுக்கு முடிவில்லை? அது வாழ்க்கை பூரா தொடர்ந்துகிட்டே இருக்கே. சந்ததி சந்ததியாக தொடருதே. கடன் சந்ததி சந்ததியாக தொடருது. படிப்பு இல்லாமை சந்ததி சந்ததியாக தொடருது. அடிமைத்தனமான வேலை சந்ததி சந்ததியாக தொடருது. எதுக்கு? தண்டனை. அவர் கட்டளை நடக்காததுக்கான தண்டனை. நாமும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் கண்ணீர், கடன், நோய், வறுமை, சண்டை, போலீஸ்னு வனாந்தரத்தில் சுற்றி திரியாமல் இருக்கணும்னா அவர் கட்டளைப்படி நடந்து அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்த சுதந்திரமான அந்த பரம கானானை நாம் சுதந்தரித்து மகிழ்ச்சியாக சமாதானமாக வாழ்வோமாக. ஜெபம். பரலோக பிதாவே, இனி நீங்கள் சொல்லி தந்த தயவுக்காக நன்றியப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற தண்டனையெல்லாம் நீங்கள் உணர்த்தி தயவுக்காக நன்றியப்பா. அந்த தண்டனையிலிருந்து மீண்டு வர்ற வழியை சொல்லி கொடுத்ததுக்காக நன்றியப்பா. இயேசுவே, நாங்கள் மீண்டு வந்து அந்த பரம கானானை ஒரு சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க, இந்த வார்த்தைகள் படி நடக்க, உங்கள் கட்டளைப்படி நடக்க எங்கள் கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.